நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். விஜயகாந்த் படங்கள் நிறைய பார்த்துருப்போம். அந்த படத்தில் கதை நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், அப்புறமா வசனங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு படத்தில் அவருடைய டான்ஸுக்காகவே அந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டது. அந்த படம் தான் பரதன். 1992 ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ்டி சபாவுடைய டைரக்ஷன். விஜயகாந்த் பானிபிரியா ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. எஸ்பிபி, சுமித்ரா அண்ணா அண்ணியா வருவாங்க. ஆனந்தராஜ் வில்லனாக வருவார். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட் தான், பழி வாங்குற கதை தான். விஜயகாந்தோட அண்ணன் எஸ்பிபியை வில்லன் ஆனந்தராஜ் கொலை பண்ணிடுறாரு. இதுக்காக விஜயகாந்த் அவர் எப்படி பழி வாங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆனால் சொன்ன விதத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, சிவாஜி படம் இருக்குல்லையா, ரஜினிகாந்த் நடிச்சு அந்த படத்தை போல் முதல் காட்சியிலேயே விஜயகாந்த் மரண தண்டனை கைதியாக ஜெயிலுக்கு வராரு. ஃப்ளாஷ்பேக்கில் கதை விரிவடையுது. ஒரு 3 நண்பர்கள் விஜயகாந்துக்கு கிடைப்பாங்க. அந்த 3 நண்பர்களும் இவருடைய நியாயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா இவரோட சேர்ந்து அவங்களும் வில்லனை பழி வாங்குறதுக்காக ஜெயிலேருந்து தப்பிச்சு வர்றதோட அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. பிரியாவுடைய காதல், விஜயகாந்தோடைய அண்ணன் எஸ்பிபி அவருடைய தொழில் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆனந்தராஜுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை. அவர் கொஞ்சம் இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது அவர் எஸ்பிபியை கொலை பண்ணுறாரு. அந்த பழி விஜயகாந்த் மேலே வந்து விழுந்துருது. லாயர் ஒருத்தர், அவங்க குடும்ப நண்பர், அவரும் இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல விஜயகாந்துக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து தப்பிச்சு வர்றாரு. பழைய படங்கள்லாம் சவால் விடுவாங்கல்ல வில்லங்கிட்ட, உன்னை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு போட்டு தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இன்னும் 24 ஹவர்ஸில் உன்னை காலி பண்ணுவோன்னு சொல்லுவார் ஆனந்தராஜ்கிட்ட. அதே மாதிரி இந்த நண்பர்களோட தப்பிச்சு போய் அவரை கரெக்டாக காலி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வக்கீல் அவரை போட்டு தள்ளுறது, இப்படி இந்த காட்சிகளை கொண்டு போயிருப்பாங்க. கிளைமாக்ஸில் ஆனந்தராஜை போட்டு தள்ளுறதுக்கு மட்டும் பானுபிரியாவோட ஒரு சப்போர்ட்லாம் கிடச்சிருக்கும். இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதையாக சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்தது. குறிப்பாக போட்டதெல்லாம் வெற்றிகள்னு ஒரு பாட்டு, அது விஜயகாந்துக்கு ஒரு மாடேஜி சாங் போல் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒரு ஹைலைட்டான விஷயமே அந்த புன்னகையில் மின்சாரம் அப்படிங்கிற பாட்டு தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுடைய ஒளிப்பதிவு ராஜராஜன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். டான்ஸ் கோரியோகிராஃபி வந்து பிரபுதேவா மாஸ்டரோட போட்டி போடுற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு விஜயகாந்த். செமையாக இருக்கும். விஜயகாந்த் பானிபிரியாவும் டான்ஸ் ஆடுறது ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில். அந்த பாட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை எத்தனை முறை வேணாலும் பாருங்கள். வில்லன் ஆனந்தராஜ் ஒரு டைலாக் படங்களுக்கு சொல்லுவார், சத்தமாக பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அவரும் அவருடைய ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ரொம்ப பிடிச்சது. இந்த படம் தான் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.